Good evening, everyone. Today we are going to see Hooke's law and the types of modulus. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா strain and its types பார்த்தோம். Today we are going to see Hooke's law and types of modulus. Hooke's law என்ன அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா 1600களில் எலாஸ்டிசிட்டி மெட்டீரியலுக்கு ஒரு தியரி ஃப்ரேம் பண்றாரு. என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா stress is always directly proposed to strain within the elastic limit அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறாரு. ஓகேங்களா? So that who first introduced the relation between stress and strain of the elastic body. Okay, so that it is defined as the stress is directly proportional to strain within the elastic limit. இந்த condition குள்ள within the elastic limit என்னன்னா ஒரு பாடிக்கு நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது என்னன்னா ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும். ஓகே, அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்க்கு பேர் தான் என்னன்னா எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். ஓகே, அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேல நீங்க அந்த மெட்டீரியலை நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன நடக்கும்னா அது பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆயிரும், அதுக்கு ஒரிஜினல் பொசிஷன் வராது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப் டு விச் எ பாடி ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆர் வால்யூம் ஆஃப்டர் ரிமூவிங் த ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறோம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸுக்கு மேல நம்ம கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த ரப்பர் பேண்ட் பிரேக் ஆயிரும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நீங்க விட்டீங்கன்னா அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும். ஓகே, இதுக்கு பேர் நமக்கு எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகே, எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேல போனீங்கன்னா அதுக்கு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன், தட் இஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டின்னு ஆயிரும். ஓகே, நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு ஸ்ட்ரெயின். ஸோ பேசிக்கா ஸ்ட்ரெஸ்னா என்ன அது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பாடிக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா அங்க இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் ஆர் லாட்டிஸ். ஓகே, லாட்டிஸ்னா அரே ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க. அந்த அரே ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் ரீஸ்டோரிங் பர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா. ஸோ ஸ்ட்ரெயின் நமக்கு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது டிஃபார்மேஷன். ஓகே, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறது, அதோட ஷேப் சைஸ் மாறுது. ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு டிஃபார்மேஷன். ஓகே, ஸோ வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கிறது என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் இ இன்டு ஸ்ட்ரெயின். அப்போ இ என்ன பண்ணுவோம், இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இந்த இ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா E is nothing but modulus of elasticity or elastic modulus. Okay, so modulus of elasticity or elastic modulus, so that E value is depends upon the nature of the material. So modulus na enna appdi pathina general measure nu artham. Okay, latin vaarthaila measure nu artham. Okay, so measure na elasticity oda elastic property measure பண்ற one of the quantity தான் நமக்கு modulus of elasticity. இந்த modulus of elasticity கீழ வரது நமக்கு Young's modulus, பல்க் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பார்த்தோம்னா இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் மேஜர்லி. ஓகே, ஸோ தட் யங்ஸ் மாடுலஸ் இதை லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இல்லாட்டி இன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டியூ டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இந்த 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் மாடுலஸையும் எலாஸ்டிசிட்டி மாடுலஸையும் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிஃபார்மேஷன் ஆர் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ தட் யங்ஸ் மாடுலஸ் டியூ டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம லென்த் வைஸ்ல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது லென்த் வைஸ்ல நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒன்லி ஒன் டைமென்ஷன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும். அடுத்து பாருங்க பல்க் மாடுலஸ் என்னன்னா பிஆர் கே அப்படிங்கிற லெட்டரை மென்ஷன் பண்ணுவாங்க டியூ டு பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெயின் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கியூபிக் இருக்குன்னா நமக்கு அது எல்லா பக்கமும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், அது கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் பல்க் மாடுலஸ். ஓகே, ஸோ மாடுலஸ்னா என்ன அப்படின்னா மெஷர். ஓகே, மெஷரிங் த பாராமீட்டர் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, அதான். ஓகேங்களா? அது வேல்யூ தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா பல்க் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ் ஆர் மூணாவது பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகே, ரிஜிடிட்டி மாடுலஸ் டியூ டு சியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, சியரிங் ஸ்ட்ரெயின் என்ன, நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணும்போது அது பாடிக்கு பேரலா இருக்கணும் ஆர் அந்த பாடியோட சர்ஃபேஸ்க்கு அலாங் த டைரக்ஷனா இருக்கும். ஓகே, அதாவது பேரலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பேரலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா பேரலா கொடுத்து அதோட ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் பேர் டேன்ஜென்சியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகே, இந்த வேல்யூல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் பல்க் மாடுலஸ் அந்த ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூ வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அந்த மாடுலஸோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் நமக்கு
கான்செப்டே வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ தட் இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது அதோட லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் ஏற்படும். ஓகே, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் வெதர் இட் இஸ் டென்சில் ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லாட்டி என்னாகும் கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, இது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. அதுதான் நமக்கு யங்ஸ் மாடுலஸ் லென்த் வைஸ்ல மட்டும் பார்க்கறது. ஓகே, பல்க் மாடுலஸ்னா 3 டைமென்ஷனே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்றது. தென் ரிஜிடிட்டி மாடுலஸ்னா நம்ம அதோட பாடியோட சர்ஃபேஸ்க்கு பேரலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோடைய டிஃபார்மிங் ஆங்கிள் ஏற்படும். ஓகே, அந்த ஆங்கிளை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா அதோட ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் வந்து நமக்கு என்ன பண்ணாது, நமக்கு மாறாது, வால்யூம் மாறிடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் மாறிடும், வால்யூம் மாறாது. ஓகே, ஸோ தட் இது அப்படியே ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு டயக்ராம், ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஃபார்முலா. ஸோ தட் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஓகே, so first பார்த்தீங்கன்னா we are going to see first Young's modulus. Okay, so it is the ratio between Young's modulus and general நமக்கு elastic modulus என்னது stress divided by strain. So that Young's modulus it is the one of the modulus under the elastic modulus. ஓகேங்களா, so that it is the ratio between stress எடுத்து நம்ம என்ன பண்ணணும், longitudinal stress ன்னு போகணும். ஏன்னா Young's modulus என்னன்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் தான் அப்ளை பண்ண போறோம். அதோட ஆப்ஜெக்ட்ல லென்த் வைஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆனா அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது Young's modulus. ஓகே, அப்ப longitudinal stress to the longitudinal strain within the elastic limit. இந்த கண்டிஷன் இருக்கணும், within the elastic limit குள்ள தான் வரும். ஓகேங்களா, so that y is equal to என்ன பண்ணலாம் நமக்கு longitudinal stress over longitudinal strain. So that modulus of elasticity என்ன பண்ணலா stress divided by strain னு போட்டோமா, Young's modulus longitudinal stress divided by longitudinal strain னு போட போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ்க்கு bulk stress divided by bulk strain வரும். ஓகே, so that we are considering a wire of length L. ஓகேங்களா, so that L நீளமுடைய லென்த் எடுத்துக்கிறோம், வயர் எடுத்துக்கிறோம். இந்த வயர் என்ன பண்றோம்னா ஒரு சீலிங்ல நம்ம கட்டிடுறோம். ஓகேங்களா, so that நம்ம என்ன பண்றோம், இங்க இதோட ஒரிஜினல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் L. ஓகே, so now we are going to stretching the wire. ஓகே, இந்த வயர் என்ன பண்றோம், நம்ம some distance இழுக்கிறோம். ஓகே, so that it elongated some distance. ஓகேங்களா, elongated வந்து கொஞ்சம் தூரம் நமக்கு இழுக்கிறது. ஸோ இதோட லென்த் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த சேஞ்ச் ஆகும் லென்த் நம்ம என்ன ஸ்மால் எல், இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல். ஓகே, ஸோ இதை தான் நான் வந்து சிம்பிளாக இருந்துச்சுக்கேன். ஸோ கன்சிடர் a metal wire, its original length L and its cross section area A. Its one end is fixed to the ceiling and another end is freely suspended. We are going to stretching the wire. ஓகேங்களா, ஸ்ட்ரெச் பண்ண என்ன நடக்கும், stretched, then the change in length இங்கறத ஸ்மால் எல் போடுறோம். ஓகே, so that the longitudinal stress ஃபார்முலா நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, அப்ப ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா நமக்கு ஒரிஜினல் சேஞ்ச் இன் லென்த் ஓவர் ஒரிஜினல் லென்த் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயின்ல பார்த்தோம். ஓகே, அப்ப சேஞ்ச் இன் லென்த்துக்கு வந்து ஸ்மால் எல், ஒரிஜினல் லென்த்துக்கு பேர் என்ன நமக்கு கேபிட்டல் எல். ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா நமக்கு யங்ஸ் மாடுலஸ் y is equal to longitudinal stress over longitudinal strain. அப்ப longitudinal stress என்ன நமக்கு F by A. அப்ப என்ன பண்றோம், F by A போட்டுறோம். ஓவர் நமக்கு longitudinal strain என்ன நமக்கு ஒரிஜினல் சேஞ்ச் இன் லென்த் ஓவர் ஒரிஜினல் லென்த். அப்ப L by L. ஓகேங்களா, ஸோ தட் ஸ்மால் எல்னா சேஞ்ச் இன் லென்த், கேபிட்டல் என்ன நமக்கு ஒரிஜினல் லென்த். ஓகே, அப்ப என்ன நமக்கு F by இது வந்து A நமக்கு டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் வந்துரும், இது டினாமினேட்டர் என்ன பண்ணும் நியூமரேட்டர் ஆஃப் வரும். ஓகே, ஸோ தட் FL over A into small l. ஓகே, இதான் பேர் தான், இதுக்கு இந்த ஃபார்முலா பேர் தான் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி வயர். ஓகேங்களா, ஸோ தட் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் சிம்பிளி கால்ட் அஸ் பாஸ்கல். ஓகேங்களா, ஸோ நியூட்டன் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்னன்னா நமக்கு யூனிட் வராது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயினுக்கு இங்கேயும் மீட்டர் நமக்கு கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ தட் ஃபோர்ஸ் பை ஏரியானா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், ஏரியாவோட யூனிட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஓகே, ஸோ தட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பல்க் மாடுலஸ். ஓகே, பல்க் மாடுலஸ் ஒன்றும் இல்லை, இங்கே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்னு போட போகிறோம், இங்கே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் போட போகிறோம். ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்க போகிறோம், மெட்டல் பாக்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறோம், எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, இதுதான் ஸ்டோரி. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்க் மாடுலஸ். ஓகேங்களா, ஸோ பல்க் மாடுலஸில் என்ன லெட்டர் மென்ஷன் கேபிட்டல் கே. ஸோ த ரேஷியோ பிட்வீன், ஸோ பல்க் மாடுலஸ்னா எலாஸ்டிக் மாடுலஸ்னா என்ன நமக்கு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இப்போ பல்க் மாடுலஸ்னா என்னது நமக்கு பல்க் ஸ்ட்ரெஸ் ஓவர் பல்க் ஸ்ட்ரெயின், இல்லாட்டி வால்யூம் ஸ்ட்ரெஸ் ஓவர் வால்யூம் ஸ்ட்ரெயின். அதுதான் நம்ம டெஃபினிஷன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ த ரேஷியோ பிட்வீன் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆர் வால்யூம் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம், இல்லாட்டி பல்க் ஸ்ட்ரெஸ் கூட போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தட் டு வால்யூம் ஸ்ட்ரெயின் ஆர் பல்க் ஸ்ட்ரெயின் ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். So that K is equal to formula நமக்கு bulk modulus K. Okay, so that K is equal to volumetric stress over volumetric strain. Again new formula, unit வந்து Newton per meter square. So that we can consider a cubic metal piece. Okay, இந்த மாதிரி ஒரு cubical body எடுத்துக்கிறோம். அந்த cubical bodyக்கு என்ன பண்ணணும், நம்ம 6 directionally force apply பண்றோம். ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன நடக்கும், நமக்கு இதோட ஒரிஜினல் வால்யூம் வந்து கேபிட்டல் B,
ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோடனே அதோடைய வால்யூம் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும், அந்த வால்யூம் நம்ம ஸ்மால் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கன்சிடர் ஏ பாடி cubical body, ஓகேங்களா, கன்சிடர் cubical body or body volume B with area A. ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஏரியா நமக்கு என்னன்னா A. ஓகேங்களா, ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்னன்னா, இப்படி நம்ம பிரேக் பண்ணா இந்த ஏரியாக்கு பேர் என்னது கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. So that there are three equal forces act on it mutually perpendicular to each other. ஓகேங்களா, த்ரீ ஃபோர்ஸஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அது பெர்பெண்டிகுலரா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம 6 டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். சரிங்களா, so that then the change in volume of the body small b. ஓகேங்களா, so that இதான் நமக்கு என்னது change in volume வந்து small b, original volume வந்து capital B. so that again வால்யூம் ஸ்ட்ரெஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, இந்த ஃபோர்ஸ் பேர் இன்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ வால்யூம் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலானா சேஞ்ச் இன் வால்யூம் ஓவர் ஒரிஜினல் வால்யூம். ஓகே, சேஞ்ச் இன் வால்யூம் வந்து ஸ்மால் b, ஒரிஜினல் வால்யூம் வந்து கேபிட்டல் B. ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் கேபிட்டல் K, அதாவது பல்க் மாடுலஸ் K இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஓகே, வால்யூம் ஸ்ட்ரெஸ் நமக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ தட் வால்யூம் ஸ்ட்ரெயின் என்ன நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ ஸ்மால் b ஓவர் கேபிட்டல் B. அப்ப என்ன நடக்கும், ஏரியா வந்து நமக்கு கீழே வந்துடும், டினாமினேட்டர் கோஸ் டு நியூமரேட்டர். அந்த கேபிட்டல் B என்ன பண்ணா நமக்கு மேலே போயிடும். ஓகே, அப்ப FV ஓவர் AB Newton per meter square or Pascal. Okay, again we are going to simplify this equation so that force by area நம்ம என்ன எழுதலாம், சிம்பிளா pressure எழுதலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க, so force by area நம்ம என்ன pressure எழுதலாம். அப்ப டைரக்டா நம்ம பண்ண pressure போட்டோம். அப்ப pressure into capital B over small b. Okay, so bulk modulus of the material K is equal to P into V over small b. Okay, so Newton per meter square or Pascal. This is the final equation for bulk modulus. So next we are going to see rigidity modulus. Okay, இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. So next we are going to see the third modulus is rigidity modulus. Okay, rigidity modulus என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணோம், நம்ம ஸ்மால் n மென்ஷன் பண்ணுவோம். so that it is the ratio between tangential stress. tangential stressனா என்ன அப்படின்னா, ஒரு பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ்க்கு பேரலலா அப்ளை பண்ணா அது நமக்கு tangential stress. இதுக்கு முன்னாடி பார்த்த பல்க் மாடுலஸும் இன்னொரு மாடல்ஸ் யங்ஸ் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னா பாடியோட சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பேரலலா அப்ளை பண்ணுவோம் ஆர் along the direction அப்ளை பண்ணுவோம் to the shearing strain. ஓகே, shearing strain அப்படின்னா என்னன்னா டாப் சர்ஃபேஸ் மட்டும் மூவ் ஆகும், பாட்டம் சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு shearing strain. ஓகே, within the elastic limit. so that small n is equal to tangential stress divided by tangential strain. Okay, so that the unit வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் per meter square. எல்லா மாடல்ஸ்க்குமே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் per meter square. so that we are considering a cubical metal box. ஓகே, ஒரு cubical metal பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு பாக்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், இந்த சர்ஃபேஸ்க்கு நமக்கு பேரலலா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே, so that ABCD பார்த்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ், EFGH அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் மேல் பக்கம். ஓகேங்களா, சர்ஃபேஸ்க்கு பேரலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ABCDங்கிறத எந்த சேஞ்சஸ் வராது. ஆனால் இந்த டாப் சர்ஃபேஸ்ல மட்டும் என்ன பண்ணணும், இப்படி நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஓகே, டில்ட் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் அல்லது டில்ட் ஆகும். ஓகேங்களா, ஈங்கிறது என்ன நமக்கு E டேஸா மாறிடும், Fங்கிறது F டேஸா மாறிடும், ஹெச்ங்கிறது ஹெச் டேஸா மாறிடும், ஜிங்கிறது ஜி டேஸா மாறிடும். மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் மாறிடும். ஓகே, இந்த கியூபிக்கல் ஷேப்ல இருந்து என்ன மாறும்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது ரோம்பஸ் ஷேப்பா மாறிடும். ஓகேங்களா, ஸோ கன்சிடர் a solid cube ABCDEFGH. ஓகேங்களா, ஸோ தட் பாட்டம் ஃபேஸ் ABCD ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ the tangential force என்னது நமக்கு when the force is applied parallel to the surface of the body, that is called as tangential force is applied on the top surface. EFGH என்ன பண்றோம், டாப் சர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது அந்த EFGH என்ன பண்ணும், டிஃபார்மேஷன் ஆகும். இட் கெட்ஸ் இமிடியேட்லி டிஃபார்ம்டு. ஓகே, ஸோ தட் டிஃபார்மேடு இன்டு த ரோம்பஸ் ஷேப். ஓகே, அந்த கியூபிக் ஷேப்ல இருந்து என்ன பண்ணுது நமக்கு ரோம்பஸ் ஷேப்பா மாறிடுது. இந்த டாட் லைன் போட்டுருக்கீங்களா, இதுதான். ஓகேங்களா, ஸோ தட் இந்த சாஞ்ச மாதிரி போகுதுன்னா இது பேர் நமக்கு ரோம்பஸ் ஷேப். ஓகேங்களா, ஸோ தட் இட் கிரியேட்ஸ் த ஆங்கிள் ஃபை. ஓகேங்களா, அந்த ஒரிஜினல் ஷேப்புக்கும் இந்த டிஃபார்ம்டு ஷேப்புக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுங்களா, இதுக்கு பேர் தான், இந்த ஆங்கிள் பேர் தான் டிஃபார்மிங் ஆங்கிள் ஆர் angle of deformation. ஓகேங்களா, so that ABCD EF so that ரோம்பஸ் ஷேப்புக்கு போனதுக்கு அப்புறம் அதோட இது பாத்தீங்கன்னா நம்ம கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா ABCD E dash F dash and G dash and H dash. ஓகே, so that நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு tangential stress over shearing strain. ஓகே, அப்ப tangential stress நமக்கு என்ன ஃபார்முலா, F by A, force divided by area தான், இது கான்ஸ்டன்ட். ஓகே, shearing strain பாத்தீங்கன்னா இங்க shearing strain we can consider a angle. ஓகே, angle மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, so phi is equal to phi என்னன்னா deforming angle or
the relative displacement between the two layers. Okay, இந்த ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்களா இந்த பாட்டம் லேயர் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இந்த டாப் லேயர் மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுதுங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்டியரிங் ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல we consider the angle மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் n இஸ் ஈக்குவல் டு ஸ்டியரிங் டான்ஜென்சியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைடட் பை நமக்கு ஸ்டியரிங் ஸ்ட்ரெயின் நமக்கு என்னது ஃபார்முலா இருக்கு ஃபை ஆங்கிள். ஓகே, ஸோ தட் எஃப் ஓவர் இந்த ஏ நம்ம நமக்கு டினாமினேட்டர் போயிருமா, ஸோ தட் எஃப் ஓவர் ஏ இன்ட்டு ஃபைவ். அகைன் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ தட் ரிஜிடிட்டி மாடுலஸ் n இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓவர் ஏ இன்ட்டு ஃபைவ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா, வாக்கிங் பண்ணும்போது நம்ம பாட்டம் சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நம்ம ஷூவோட பாட்டம் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ் மட்டும் நம்ம மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு அப்ளிகேஷன் ஆகிறது தான் நமக்கு ரிஜிடிட்டி மாடுலஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் நம்ம லென்த் வைஸ் மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கலாம். பல்க் மாடுலஸ் நம்ம பல்க் மெட்டீரியலோட நம்ம ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி நம்ம பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் பெட்டிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு ப்ராக்டிக்கல். ஓகே, அதை பாருங்க, அதோட தியரி ப்ராக்டிக்கல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.